ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்? சண்டே vlog பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா, வட்சனுக்கு அலர்ஜி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வர வழியில் நாவப்பழத்தை பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த நாவப்பழத்தை பார்த்துட்டு நாங்கள் இறங்கி மரத்து மேலே ஏறிட்டாங்க பட்டு. ஆனால் பெரிக்க முடியல, ஏன்னா ஹைட்டில் இருக்குது, எறும்பு முள்ளு முள்ளா இருக்கு. என்னப்பா டேஸ்டாக்கா? ரிஸ்க் வேணாம், வா இறங்கி. பட்டே இன்னும் 10 நாள் போச்சுன்னா கீழவே காய் பழுக்கும். வா போகலாம். வா, கீழவே இருக்கு பாரு காய், இன்னும் பழுக்கல. வா அங்க பாரு, உன் தலைக்கு மேல காய் நிறைய கொத்து கொத்தா பழுத்து இருக்கிறது தான் மேல இருக்கு, உச்சில இருக்கு. மேலெல்லாம் ஏறத்தவில்ல, இறங்க. கல்ல தடிச்ச ஒச்சிச்சோ, மண்ணா அடிச்சு எல்லாமே. ஒரு டைம் போன வருஷம் தானே வந்தோம் நம்ம. ஆமாம், போன வருஷம் தான். அது ஒரு காய் இருக்கு பாரு, எடு. அது ஒன்று இருக்கு பாரு, எடுறா. வண்டி ரசிக்கிட போகுது. அது காய் பரவாயில்ல, எடு. வச்சன் ஏதோ ஒன்று இருக்கு, எடுறா. நீ அடிக்கிறேன்ற பேர்ல யாரும் மண்டையிலையாவது போட்டுறத. வண்டி வந்துனே இருக்கும். வா. ஏய், எவ்வளோ காயை அறுத்து போட்டு வச்சுக்கிறாங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இறந்து நான் பறிக்கிறதுங்காட்டி என் பட்டோடைய அப்பா மீன் வாங்கி நாட்டு மீன். எங்கே பட்டு மீன்? ஃப்ரிட்ஜில் மாதிரி இதே உயிரோட இருக்குதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா செத்துடுது. இதுவா கிரி? பெரிய மீன். வீடியோ தான்பா எடுக்கிறேன். உயிரோடு தான் இருக்குதா? பெரிய மீனுங்கிரி. இங்க பாரு, இங்க பாரு, அங்க பாரு. மீன் பாரு, மீன் பாரு. நான் தோசை ஊத்துறேன். பட்டு என்ன பண்றாங்க பாருங்க. நான் பழைய சாப்பாடு காலைல ஹோட்டலுக்கு போனோமா, இன்னைக்கு சண்டே, டிஃபன்லாம் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாப்பிடணுன்ட்டு இன்னைக்கு கிடச்சிச்சு. லக்கி இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நானும் வச்சனும் அந்த பழைய சாதத்தை போட்டு வாங்குன்னு வாங்கியாச்சு. என்னை விட அவன் தான் நிறையவே சாப்பிட்டான். வச்சன் தான் சாப்பிட்டான். செம்மையாக சாப்பிட்டோம் நாங்கள். 10 ரூபா பாக்கெட்டில் எறா தொக்கு ஊறுகாய், அப்புறம் மாங்காய் ஊறுகாய், பச்சை மிளகா போட்டு வச்சு வாங்க வெளுத்துட்டேன். அதான் எனக்கு முக்கால்வாசி வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா அதான் சாப்பாடு இருந்தது. சாப்பிடுவான், அவன் சாப்பிடுவான். ஆனால் பழையதான் இப்போலாம் கிடைக்கிறதே இல்லை. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. இந்த பழைய பார்த்ததும் அப்படியே அமிர்த மாதிரி இருந்துச்சு. இல்லைப்பா, நீ எவ்வளோ சாப்பிட்ட? எவ்வளோ சாப்பிட்ட? இங்க வாயா, அந்த இடத்துல எவ்வளவு நிழலா இருக்குது, அங்க போய் உட்கார வேண்டியதானே. நீ பலார் எடுத்து செவுல கட் பண்ணிட்டு கொடுத்துரு, தலையெல்லாம் எடுத்து கஞ்சிக்கிட்டோம். ஆமாண்ணா, அவங்க பீஸ் பீஸா. ஆமா, பீஸ் பீஸா அவங்க அறியறாங்க. அரிஞ்சுப்பாங்க. நீ பலர் எடுத்து
வால் மண்டை முள்ளு கில்லு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துரு. எவ்வளோ பெரிய மீன் 1.5 கிலோ உங்களுக்கு? 1.5 கிலோ வரும். இப்போ நான் வீடியோ ஃபோனு அப்படியே ஹாட் ஆகி அப்படியே ஆஃப் ஆகிட போகுது. இப்போ ஆமாம், அந்த வெயிலில் உட்காந்து இது மீன் ஆயிர. இங்கே பாருங்கள், மீனை க்ளீன் பண்ணி இது வந்து வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்பா தான் மீன்லாம் க்ளீன் பண்ணுவார். அவரால் முடியாத, அவர் இல்லாத பட்சத்தில் நான் பண்ணுவேன். இப்போ அப்பாவுக்கு வந்து கையில் வந்து அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ அதனால் நான் தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா இது பெரிய மீன், ஸோ அம்மாலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க, நான் தான் பண்ணேன். சரி சரி, அதெல்லாம் விடு. செல்லு வச்சிருக்குது சின்ன ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பட்டு செய்ய சொல்லிவிட்டு பாண்டிக்கு வந்தேன். அப்பாவுடைய அக்காவை பார்க்க வந்தேன். இவங்க தான் சின்ன அக்கா, ஆனால் அப்பாவுக்கு எப்படி இருக்காங்க, அப்பா தான் வயசான ஆள் மாதிரி இருக்காங்க. அப்பாவுடைய அக்கா இவங்களுக்கு வந்து 70 வயசு, அப்பாவுக்கு 67 வயசு. ஆனால் அப்பா தான் அவங்களுக்கு அண்ணன் மாதிரி, பெரிய அண்ணன் மாதிரி இருக்குது. அவங்க எப்படி இருக்காங்க பேர், நல்லா யங்காக யூத்தாகவே இருக்காங்க. ஏதோ ஒரு 50 வயசு பொண்ணு மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து பொண்ணு, அத்தையோடைய பொண்ணு, பொண்ணோடைய பேர பசங்க. பொண்ணு அங்கே நிற்கிறாங்க, வெளியில் நிற்கிறாங்க. 2 பொண்ணு, அவங்க சித்தி, அவங்களுக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணுங்களுக்கும் பேபிலாம் இருக்குது. அதில் ஒரு பேபி தான். ஆமாம். ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டு மீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. போயிட்டு சண்டே முடிச்சிடலாம். நீ தான் கையை நீட்டுற. அவங்க vlog எடுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, ஸோ அது வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. சித்தி வந்து மேலே வீட்டெலாம் வந்து சுற்றி பார்ப்போம் அப்படின்னு வந்தாங்க. மேலே வந்தேன், சூப்பராக இருக்குது. இது வந்து சிட்டி உள்ளார இருக்கும் இல்லையா, ஸோ வீடெலாம் நீட்டாக இருக்கும், பட் குட்டி குட்டியாக இருக்கும். சென்னையில் இருக்க மாதிரி இவங்களும் வந்து சிட்டி உள்ளார இருக்காங்க. அது தெரியும் அவருக்கு. ஹாட் பாக்ஸ் பாத்தியா, குட்டி வீடா இருந்தாலும் அழகா நீட்டா வச்சிருக்காங்க. தபால் பாக்ஸ் ப்ராஜெக்ட், அது ப்ராஜெக்ட் பசங்க பண்றாங்கல்ல. இது வந்து ஆடி தசமிக்கு இது வளையல் கோயில்ல வளையல் பூஜை ரூம், ஹாலில் பூஜை ரூம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, வீடு அழகாக இருக்குது. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தேன்னா மேலே அப்பெல்லாம் பூசிலாம் இல்லை. கிச்சன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. போதும் போதும், நல்லா இருக்கு. என்னது, நாங்கள் ஏசி வேணா அங்கே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கு போனோமா, எங்கள் அத்தை வண்டியில் எல்லாத்தையும் எடுத்தாந்து வச்சிச்சு. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்களா, இந்த பாருங்க, பிஜிஎன் பிராண்டு கெட்டில் புதுசு. இதுல இருந்தா எடுத்தோம், புதுசாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் இப்படி கையில் வச்சு காட்டு. இந்த பாருங்க, புதுசு இண்டக்ஷன் அடுப்பு, இதையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் எங்க கிரியா ஹாட் பாக்ஸ், அது கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்க இருக்கு சிலிண்டர் இல்லாமலே நம்ம சமைக்கலாம். அப்புறம் இதை பிரிச்சு காட்டுமா, ஹாட் பாக்ஸ். பிரி 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 ஹாட் பாக்ஸு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அப்புறம் பாத்திரம் நிறைய எங்கள் அத்தை எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னம்மா தம்பி தம்பி அவர் தம்பி நீ தம்பி புள்ள சீர் கொடுத்துறாங்க. சூப்பரா இருக்கு பாரு ஹாட் பாக்ஸ். இதுல சாப்பாடு கொடுத்தா சுட்டு வச்சிருந்து அப்புறமா சாப்பாடுறதுக்கு எல்லாம் புதுசு. ஆமா, பிரிக்கிறீமே அதான்.
பாத்தியா இண்டக்ஷன் சித்தி அத்தை வீட்ல இருக்கே. நம்மளுக்கு 20 நாளைக்கு ஒரு சிலிண்டர் ஆகுது. இப்போ இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அவினாஷ் மாமா வீட்டுல இண்டக்ஷன் பாத்திருக்கியா? அதே மாதிரி இல்ல. ஏய், 2 அடுப்பு வாங்கி வீணாக்கிடா சசி. இது சூப்பர் அடுப்பு. பட்டன் ஆன் பண்ணுவா. இப்ப பண்ண கூடாது. நம்ம சுவிட்ச்ல சொருவிட்டு அப்பதான் பண்ணணும். கரண்ட் இது. எங்க அத்தையும் எங்க அத்தை பொண்ணும் இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளோ தருத்தையும். ஆமா. அவங்க உங்க அத்தை பொண்ணு அதே வீட்லயே தான் இருக்குது, அம்மா வீட்லயே. நான் அதை வீடியோவில் காமிச்சேன். உங்க அத்தை பொண்ணு காட்டிட்டு சாச்சா. காமிச்சேன். அப்புறம் சாந்தி ஆனா இது எல்லாரும் 10,000 காமிச்சேன். வைக்கணும் பட்டு 10,000 வைக்கணும். இதை நான் வந்து இந்த சிலிண்டர் எல்லாம் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆச்சுல, அப்ப இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த டீ போடுறத ஓப்பன் பண்ண சமூக இருக்கு. தெரியல ஓப்பன் பண்ணு. இருந்தா இது மேல அது உடனே படிஞ்சிட்டு இருக்கு மேல. இதெல்லாம் புதுசுதான். என்னதுன்னே தெரியல. இது தெரிய ஒட்டி வச்சு ஏதோ பொங்கலுக்கு மளிகை சாமானா? இல்லப்பா. உங்களுக்கு குண்டா என்னது? குண்டா. பொங்கல் குண்டா. ஏன்னா வெயிட்டா இருக்குது குண்டா. இருடா, எனக்கு மேல இவன் தான் ஆர்வமா இருக்கிறான். ஓபன் பண்ணி தர. அது அவங்க பிரிச்சு இதை காட்டினாங்க. சாப்பாடு வச்சுக்கலாம். இண்டக்ஷன்ல வச்சு அத இதுல வச்சு. இந்தடா புட்றா. இவன் தான் பேப்பர் ஒட்டிக்குதா? செம பசிக்குது. போடுறேன். எங்க அத்தை வீட்டுல சாப்பிட சொன்னாங்க, மீன் கறி முட்டைன்ட்டு. நான் தான் சரி நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோமா, இது அப்பா சாப்பிட்ருக்கலாம். சரி வீட்டில் வந்து பட்டு மீன் ரெடி பண்ணாங்கல்ல, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தா பசிக்குது. இன்னும் குழம்பு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஊருக்கு போனாங்க வர்றதுக்குள்ள நாங்கள் மீன் வறுத்துட்டோம். சேர்த்து வைங்க தட்டுல. போல இருக்குது. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு இப்பதான் இறக்குனாங்க. ஆமா, நீங்க வருவீங்க வீடியோ எடுக்கலாம், நாங்க வெயிட் பண்ணோம். நீ தான் வர லேட் ஆகும்னு சொன்னியா, அப்போ லேட். நம்ம ஃபங்க்ஷன்ல நீ சாட்டியா இல்லையா மயமா? இந்த நான் தார செல்லு தரேன். இந்தாம்மா. இந்தாப்பா. ஓகே. யா என் பேர் கிரியா. என்னப்பா போ உட்காருங்க. என்ன பட்ட? நல்லா இருக்கா? 200 மார்க். 200 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பிடு. ரவுண்ட் வஞ்சர மீன். பட் தண்ணி பட்டு வஞ்சர மீன் எப்படி இருக்குது? மீன்லாம் இல்லை அது. கெண்ட மீன் தான்.